Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the previous class, we have studied first order differential equation. Today we are going to see second order first degree differential equation. It is of the form a into d square y by dx square plus b into dy by dx plus c y equal to 0. Here a, b, c are constants. Okay, next. இப்போ ஈக்குவல் டு 0 வர்றது ஒரு டைப். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு டைப். இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வர்றது ஃபஸ்ட் டைப். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் வர்றது செகண்ட் டைப். ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சி திஸ் டைப். இதில் வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் நார்மலாக நம்ம வந்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரூட்ஸ் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தட் இஸ் சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் m1x ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் m2x. நெக்ஸ்ட்டு சப்போஸ் ரியல் அண்ட் ஈக்குவல், அதாவது எம் கமா எம் சேமாக இருக்குது அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எம்எக்ஸ். சிஎஃப் வேல்யூ இஸ் திஸ். அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. ஆல்ஃபான்றது ரியல் பார்ட், பீட்டா இஸ் இமேஜினரி பார்ட். அப்போது வந்து சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் ரியல் பார்ட். திஸ் இஸ் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஏஎக்ஸ் ஆர் ஆல்ஃபா எக்ஸ். இங்கே வந்து ஆல்ஃபானா ஆல்ஃபா எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சைன் பீட்டா எக்ஸ். இந்த ஏபி கேபிட்டல் ஏபி கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த பீட்டான்றது இமேஜினரி பார்ட், ஆல்ஃபான்றது ரியல் பார்ட். ஓகே, இந்த மூணு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சொல்யூஷனும் போட போகிறோம். லிசன், ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0 வரக்கூடிய ஃபஸ்ட்டு டைப். லெட் அஸ் see 4.5 exercise. The first sum is d square y by dx square minus 6 into dy by dx plus 8y equal to 0. இப்போ ஈக்குவல் டு 0 வரக்கூடிய ஃபஸ்ட்டு டைப். இதில் கேபிட்டல் D is d by dx and d ஸ்கொயர்னா d square y by dx square. அப்போ அந்த y எல்லாம் விட்டுட்டு நம்ம இதுக்கு மட்டும் ப்ராக்கெட்டில் போடுறோம். d ஸ்கொயர் மைனஸ் 6d ப்ளஸ் 8 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபை ஆஃப் டி அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஃபை ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 டைப் தான் ஃபஸ்ட்டு டைப்புன்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன்னா டிக்கு பதிலாக எம்மை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். that is m square minus 6m plus 8 equal to 0. Now factorizing we get 8 வந்து 6 வர மாதிரி நம்ம பிரித்து எழுதுகிறோம். So we get m minus 4 into m minus 2 equal to 0ன்னு வரும். So m value is 4,2. 4,2னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ரியலாகவும் இருக்குது. Therefore the roots are real and different. இப்போ ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சிஎஃப் இஸ் வாட். therefore our சிஎஃப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன் சம் கான்ஸ்டன்ட் ஏ இன்ட்டு இ பவர், இது வந்து m1, திஸ் இஸ் m2, 4x ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் 2x. திஸ் இஸ் சிஎஃப் அண்ட் த சொல்யூஷன்னா சிஎஃப் எடுத்துகிட்டு ஒரு y போட போகிறோம். தட்ஸ் ஆல். அவர் சொல்யூஷன் இஸ் y is equal to this CF, that is a into e power 4x plus b into e power 2x. This is our answer. Understood this? Listen, third sum is d square plus 2d plus 3 into y equal to 0. Okay, first write auxiliary equation. Its auxiliary equation is m square plus 2m plus 3 equal to 0. Listen, இது வந்து டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸிங் ஃபார்முலா மெத்தட். ஹியர் a is 1 and b is 2, c is 3. ஸோ ஃபார்முலா இஸ் minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஸோ minus 2 plus or minus root of b square is 4 minus 4 into AC, 4 into 1 into 3, 12 by 2 into A is 2. So it is equal to minus 2 plus or minus 8 in வரும் by 2. It's equal to minus 2 plus or minus, இது 8 I square அப்படின்னு எடுத்துக்கிறோம். Since I square value is minus 1, so the minus 1க்கு பதிலாக I square நம்ம introduce பண்ணுறோம்.
by 2 அப்படின்னு வரும். So our m value is what? Minus 2 plus or minus 8 வந்து 4 into 2 அப்படின்னு எழுதிக்கலாம். 4 into 2 by 2 is equal to minus 2 plus or minus 4க்கு root எடுத்தால் 2 வரும். And root 2 I squareக்கு root எடுக்கும்போது ஒரு I by 2. But taking 2 outside here we get minus 1 plus or minus root 2I by 2. இந்த 2 cancel ஆகிடும். This is equal to minus 1 plus or minus root 2I. This is our m. So ரெண்டு value வந்திருக்கு. This is of the form. It is of the form. Third one, nature of root la third one, alpha plus or minus I beta. Here alpha is minus 1 and beta is root 2. So therefore our complementary function C equal to what is e power alpha x, that is e power minus 1x into a into cos beta x. Beta is root 2x plus b into sin root 2x. Therefore our solution is y is equal to e power minus x into a cos root x plus b sin root x. That's all. This is our answer. Understood? Let us see fifth one. D square minus 2d minus 15 into y equal to 0, given that dy by dx 0 and d square y by dx square is 2 when x is equal to 0. Listen, first write auxiliary equation. So auxiliary equation is m square minus 2m minus 15 equal to 0. இந்த y விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு dக்கு பதிலாக m சப்ஸ்டியூட் பண்ணால் auxiliary equation வரும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். minus 15 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 5 3s are and minus 5 plus 3 அப்படின்னு வரும். So m minus 5 m plus 3 equal to 0. So equating each term to 0 we get m is equal to plus 5 or m is equal to minus 3. Therefore the roots are real and different. Roots are real and different. So different இருக்குன்னா first type. First type வந்து நமக்கு complementary function becomes a into e power m1x. m1x na இந்த இடத்துல 5x plus b into e power minus 3 into x. So therefore the solution is y is equal to அப்படியே எழுதிக்க போகிறோம். Solution is y is equal to a e power 5x plus b e power minus 3x. ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் டைம் பண்ணுறோம் dy by dx, செகண்ட் டைம் பண்ணும்போது d square y by dx square கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to x. We get dy by dx equal to a into e power 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power 5x into ஒரு 5 வரும். அந்த 5ஐ நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறோம். 5a e power 5x. Similarly e power minus 3x பண்ணிங்கன்னா minus 3 வரும். அதை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு minus 3b into e power minus 3x. So this is our second equation. Again differentiate பண்ணுறோம். Again differentiating with respect to x. So we get d square y by dx square equal to again ஒரு 5 வரும். 5 5s are 25 a e power 5x and so again differentiate பண்ணும்போது minus 3 into minus 3 plus 9b e power minus 3x. This is third equation. This is given condition இப்போ substitute பண்ண போகிறோம். dy by dx 0, d square y by dx square also 2 is equal to 2 when x is equal to 0. அதை அப்படியே இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Therefore when x is equal to 0, dy by dx equal to 0. Substituting in second we get 0 equal to 5a into e power 0 into 5 ன்னு வரும். ஸோ 0 மட்டும் போட்டுக்கோங்க. minus 3 into b e power 0. So we get 0 is equal to 5a minus 3b. இந்த ஈக்குவேஷனை
4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு when x is equal to 0 d square y by dx square equal to 2. அது வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் gives out 2 equal to 25a plus 9bன்னு வரும். This is our fifth equation. Listen, 4 and 5 பாருங்கள். இதில் வந்து நம்ம b and aவை சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் listen, 4 and 5ல் ஃபோர்த் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 into 3 gives out 15a minus 9b equal to 0ன்னு வரும். ஃபிஃப்த் அப்படியே எழுதுகிறோம். 2 is equal to 25a plus 9b. So now adding these two gets cancelled. 15a plus 25a is 40a. Here 0 plus 2 is 2. Therefore bring this 40 to left hand side, we get 2 by 14 varum. So a value is 1 by 20. So substituting this value in the fourth equation, we get b value, that is 1 by 12. Now substituting a and b value in the first equation, we get the answer. So substituting in the first equation, we get y is equal to e power 5x by 20 plus e power minus 3x by 12. This is our required answer. Understood? Next we are going to see second type. Our second type is f of x equal to e power ax. First type la f of x 0வா இருக்கும்போது வெறும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் வரும். y is equal to அந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதணும். இப்போ வந்து e power ax ஈக்குவல் டு இருந்தது அப்படின்னா சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு இந்த ஒய் கூட இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஃபை ஆஃப் டி. 1 by 5 of d into e power ax. இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை போடுறோம். இப்போ டி இருக்கிற இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட்டிங் டி இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ நாட் ஈக்குவல் டு 0வாக வந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் ஈக்குவல் டு 0வாக வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது ஒரு எக்ஸ் போட்டுட்டு 1 by 5 dash of d into e power ax. அகெயின் ஏவை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போயும் 0 வந்தது அப்படின்னா அங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும். திரும்ப இங்கே 5 2 dash of x வரும். ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூ ஆகும். நமக்கு ஒரு 2 டைம்ஸ்குள்ளே தான் முடிஞ்சிடும். ஓகே, லெட் us see ninth sum. Our ninth is d square plus d minus 6 into y equal to e power 3x plus e power minus 3x கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைட் ஆக்சிலரி ஈக்குவேஷன். டிக்கு பதிலாக எம்மை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி நம்ம எம்மோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். -3, 2 வந்திருக்கு. therefore the roots are real and different. So CF complementary function equal to a into e power minus 3x plus b into e power 2x. இது அப்படியே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே 2 டேர்ம் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் 1ன்னு எடுத்துக்கிறோம். pi1 equal to 1 by 5 of d. 5 of d means y கூட என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுகிறோம். தட் இஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் d minus 6 into e power 3x. ஃபஸ்ட்டு e power 3x எடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். d is equal to 3 போடுறோம். d is equal to 3 போட்டால் 0 வருதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். லிசன், d போட்டால் d is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 9 ப்ளஸ் 3 minus 6, that is 12 minus 6. this is not equal to 0ன்னு இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். by 9 plus 3 minus 6 e power 3x which is equal to 1 by 12 minus 6 is 6 e power 3x. this is our pi1. next pi2 கண்டுபிடிக்கிறோம். pi2 equal to 1 by 5 of d, that is d square plus d minus 6 into e power minus 3x. லிசன், இங்கே -3 நமக்கு m வேல்யூ வந்தால் கண்டிப்பாக அது 0வாக தான் வரும். ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். -3 ஸ்கொயர், தட் இஸ் d is equal to -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -3 minus 6, this is 9 minus 9 equal to 0ன்னு வருது. ஸோ அவர் 5 of d equal to 0 அப்படின்னு வருது. ஓகே, if d is equal to -3 போட்டால் நமக்கு என்ன வருது? 5 of d is 0 வருது. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு x into 1 by differentiation of this. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா d ஸ்கொயரை பண்ணால் 2d again plus 1ன்னு வரும். d பண்ணும்போது 1 வரும். e power minus 3x. now substituting d is equal to 3. so 2 into -3 plus 1ன்னு வரும். so -6 plus 1 minus 5, this is not equal to 0, isn't it? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
1 by 2 into minus 3 plus 1 into e power minus 3x. So, equal to x by minus 5. Minus 6 plus 1 is minus 5 e power minus 3x. This is our Pi2. Therefore, our solution is y is equal to CF plus Pi1 plus Pi2. ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ y is equal to or CF is a e power minus 3x plus b e power 2x and Pi1 is 1 by 6 e power 3x. 1 by 6 e power 3x and Pi2 is x by minus 5. So minus நீங்கள் போட்டிருக்கோம் x by 5 e power minus 3x. This is the answer. Understood this? I hope you all understood today's class. Do the homework, do the example sums also. Thank you, students.